அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி மிகப்பெரிய சேல் நடக்கக்கூடிய வெப்சைட்ல என்ன நடக்கும்னா, பர்ட்டிகுலர் பிக் பில்லியன் டே அந்த மாதிரி ஒரு டேவ அனவுன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேல வந்து சேல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? அட் அ டைம்ல ஏகப்பட்ட கஸ்டமர் அவங்களுடைய ஆர்டர பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது, வரக்கூடிய ரிக்வெஸ்ட் எல்லாத்தையுமே செர்வர் ப்ராசஸ் பண்ணிக்கிடுமான்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நெறைய நேரத்தில வரக்கூடிய ரிக்வெஸ்ட் எல்லாத்தையுமே செர்வரால ப்ராசஸ் பண்ண முடியாது. அந்த டைம்ல என்ன ஆகும்னா, அந்த மெசேஜ் ரிக்வெஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிடும். சரிங்களா? அந்த டைமிங்ல தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன ஹேண்டில் பண்றதுக்கு மெசேஜிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? Kafka அப்படிங்கிறது ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம். அந்த மெசேஜிங் பிளாட்ஃபார்ம்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு புரொடியூசர், இன்னொன்னு கன்சியூமர். புரொடியூசர் அப்படிங்கிறது எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து டேட்டா இன்புட்டா வரணுமோ, அத புரொடியூசர்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Amazonல இருந்து ஒரு இன்புட் டேட்டா வந்து இந்த Kafka சிஸ்டம்க்கு வரணும்னா, அத புரொடியூசர்ன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அந்த புரொடியூசர் என்ன பண்ணுதுன்னா, அதாவது Amazon Kafkaக்கு ஒரு மெசேஜ குடுத்துருது. குடுத்த உடனே Amazon சைடு வந்து என்ன நடக்கும்னா, மெசேஜ் இஸ் அண்டர் ப்ராசஸிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல அவங்க காட்டிருவாங்க. அதுக்கப்புறம் பேக்கிரவுண்ட்ல என்ன நடக்கும்னா, இந்த வரக்கூடிய இன்புட் மெசேஜ கன்சியூமர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஏதாவது இருக்கும். சரிங்களா? Amazonக்கு பேக்கிரவுண்ட்லயே நெறைய ஷெட்யூலர், சில ஆப்ஸ் அப்படிங்கிறத பேக்கிரவுண்ட்ல ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கன்சியூமர் ஆப் என்ன பண்ணும்னா, இந்த Kafkaல வந்திருக்கக்கூடிய மெசேஜ கன்சியூம் பண்ணி, அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி, ஃபைனலா எந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத எங்க தேவைப்படுதோ அங்க நோட்டிஃபிகேஷன அனுப்பும். சரிங்களா? இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு உதவக்கூடிய ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் தான் Kafka. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.